ஃபேமிலிஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருமே? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா, அங்க பாத்து பண்ணி இருக்கு. ஸோ இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் பால் காய்ச்சி ப்ளஸ் வரலட்சுமி நோன்பு ரெண்டுமே ஒரே நாளில் கொண்டாட போகிறோம். என்னடா வரலட்சுமி நோன்பு எப்போயோ முடிஞ்சே அப்படின்லாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச ஒரு 2-3 நாள் தான் இருக்கும். நாங்கள் வந்து வீடு கட்டிகிட்டு இருந்ததுனால ரெண்டுமே ஒரே நாளில் வச்சுக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா பிளான் பண்ணாங்க. 2000 years later. எப்படியோ கிளம்பிட்டோம். இப்போ வந்து போய் நம்ம ஃபங்க்ஷனுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போகிறோம். ஸோ இதாங்க சாமியோட அலங்காரம். ஸோ இந்த இந்த 2 ஃபங்க்ஷனுமே எப்படின்னு பார்த்திங்கன்னா பரபரன்னு நடந்துச்சு. எப்போ முடிவு பண்ணோம் எப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரியே முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. நைட்டு ஆரம்பித்து காலையில் வரைய முடிச்சுட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் எல்லாம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆனோம். ஸோ இதான் சாமியோட அலங்காரம் வெளியில் வச்சுருந்தது. அதுக்கடுத்து வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம். வெளியில் வச்சது கூட அவ்வளோவா அழகாக தெரியல. பட் வீட்டுக்குள்ளே வச்சோடனே அது ஒரு மாதிரி உருவம் மாதிரி ஃபுல்லாக அந்த சாரீ ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பால் காய்ச்சறதும் பொங்கல் வைக்கிறது தான். ஸோ அம்மா ஒரு பக்கம் பால் காய்ச்ச வச்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் வந்து பொங்கல் பானையை ரெடி பண்ணிட்டாங்க. சந்திரமகாலிங்கத்துக்கு அரோகரா, சந்திரமகாலிங்கத்துக்கு அரோகரா, சந்திரமகாலிங்கத்துக்கு அரோகரா. பால் பொங்கலுக்கு எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? ஸோ இதுதாங்க, இவ்வளோதான் ஃபங்க்ஷனே. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்ருந்தோம். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணோம். இதை நாங்கள் நைட்டெல்லாம் உட்காந்து காலையில் வரையும் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சர்வ் பண்ணி முடித்தோடனே சாப்பிட்டு முடித்தோடனே தான் எங்களுக்கு ஒரு நல்ல தூக்கமே. ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா எல்லாேருக்கும் ஒரு படபடப்பு தன்மை வந்துடும்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கும் ஒரு மாதிரி எல்லா விஷயமும் ஃபாஸ்ட்டாக நடந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. நல்லா பாலும் பொங்குச்சு, அதே மாதிரி நல்லா பொங்கலுமே நல்லாவே பொங்குச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோலையும் நம்மளுக்கு செல்வம் எல்லாமே பெருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டோம். உங்கள் வீட்லேயும் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பரபரப்பாக நடந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in the next video. Bye bye.